ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் கரவிந்த் 2022 உடைய எண்டில் இருக்கும். ஸோ இந்த 2022ஓட பெஸ்ட் ஆப் அண்ட் பெஸ்ட் கேம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட்டை நான் சூஸ் பண்ணல, கூகுளே சூஸ் பண்ணியிருக்காங்க. கூகுளே அவங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆப்பில் எந்த ஆப் அண்ட் கேம் இந்த 2022 உடைய பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சில கேட்டகரிஸ் வைஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் ஆப் அண்ட் கேமை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப் 2022 உடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப் தான். ஸோ இந்த 2022 பெஸ்ட் ஆப் என்ன ஆப் அப்படின்ற மாதிரி கூகுள் சொல்லியிருக்கக்கூடிய ஆப்னு பார்த்தீங்கன்னா குவிஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆப் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு லேர்னிங் ஆப் தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கெலாம் ட்ரை பண்ணுறவங்க ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பாக தான் இந்த ஆப் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் மொத்தத்தில் இதுதான் பெஸ்ட் ஆப் அப்படின்ற மாதிரி கூகுளே அவங்க இந்த 2022 பெஸ்ட் ஆப் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்பை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆப்பை இது வரைக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் 10 lakh plus பீப்புள்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்புக்கு 4.4 ஸ்டார்க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஆப்பை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பெஸ்ட் ஆப் இதுதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வேறு ஏதாவது ஆப் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த கேட்டகரி யூசர்ஸ் சாய்ஸ் ஆப். ஸோ யூசர்ஸ் உடைய ஓட்டிங்கை பேஸ் பண்ணி இது பெஸ்ட் ஆப் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் யூசர்ஸ் அதிகமாக ஓட் பண்ண ஆப் என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா ஷாப்ஸி அப்படின்ற இந்த ஒரு ஆப் தான். ஆக்சுவலி இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்ட் டைமில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் டிவி சேனலில் கூட பார்த்துருக்கலாம். 15 ரூபாய்க்கு சாரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ ஆக்சுவலி இது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் தான். நம்மளால இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் தான். பட் இந்த அப்ளிகேஷனை தான் நிறைய யூசர்ஸ் பெஸ்ட் ஆப் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா 10 crore plus டவுன்லோட்ஸ் ஆக்சுவலி பிளே ஸ்டோரில் வந்திருக்கு. அதோட 4.2 ஸ்டார்க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆப் யூசர் சாய்ஸ்க்கான பெஸ்ட் ஆப் மட்டும் இல்லை, கூகுள் பெஸ்ட் எவ்ரிடே எசென்ஷியல் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியிலையும் இந்த ஆப் தான் பெஸ்ட் ஆப் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப் பற்றின எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி பெஸ்ட் ஃபார் ஃபன்னான ஆப் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபன்னான ஆப்னு இவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் டர்ன்இப் அப்படின்ற ஒரு ஆப் தான். ஆக்சுவலி இது ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கான ஆப் தான். ஆன்லைன் மீடியாஸில் நம்ம யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரினா இந்த ஆன்லைன் சோஷியல் மீடியாஸில் லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் சேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்பாக தான் இந்த ஆப் இருக்குது. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி அப்படின்றதுனால பெஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற கேட்டகரியில் இந்த ஆப்பை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஆப் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஆப்புக்கு 1 crore plus டவுன்லோட்ஸ் பிளே ஸ்டோரில் இருக்குது. அண்ட் 4.4 ஸ்டார்க்கான ரேட்டிங்கும் இந்த ஆப்புக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஃபார் ஹிடன் ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இந்த கேட்டகரியில் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பேபி ஜி அப்படின்ற ஒரு ஆப்பை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்புடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபிஸை ட்ராக் பண்ணுறது தான் ஆக்சுவலி இதனுடைய கான்செப்டே. பேபிஸுடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறது, பேபிஸுடைய ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறது, அண்ட் பேபிஸ்க்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஆப்பில் இருக்கிறதுனால இந்த ஆப்பை பெஸ்ட் ஹிடன் ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி கூகுள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்புக்கு 1 crore plus டவுன்லோட்ஸ் வந்திருக்கு. அண்ட் 4.8 ஸ்டார்க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஃபார் டேப்லெட். ஸோ டேப்லெட்டுக்கான பெஸ்ட் ஆப் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கேட்டகரிக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் பாக்கெட் அப்படின்ற ஒரு ஆப் தான். ஆக்சுவலி இந்த ஆப்புடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கலாம், இந்த மாதிரி நமக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த ஆப்பில் நம்ம அதை சேவ் பண்ணிக்க முடியும். அதை சேவ் பண்ணிக்கிட்டு எப்போ அதை நம்ம பார்க்கணும் இல்லை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் போயிட்டு நம்ம அதை படித்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான். ஆக்சுவலி ஒரு ஸ்டோரேஜுக்கான ஒரு ஆப் தான். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாக்கெட் ஒரு ஆப்பாக தான் இந்த ஆப் இருக்குது. அண்ட் இந்த ஆப்புக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் 1 crore plus டவுன்லோட்ஸ் இருக்குது. அண்ட் 4.6 ஸ்டார்க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்புடைய யூசேஜை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெளிவாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கேட்டகரி நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய பெஸ்ட் கேம் ஆஃப் 2022 2022 பெஸ்ட் கேம் என்ன அப்படின்ற அந்த கேம் கடை கேட்டகரி தான். ஆக்சுவலி இவங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் லெஜெண்ட் மொபைல் அப்படின்ற இந்த ஒரு கேமை தான் பெஸ்ட் கேம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேமுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேருக்கு பரிச்சயமான ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, ஸோ அந்த மாதிரியான கேம், அந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஒரு மல்டி பிளேயர் ஷூட்டிங் கேம் தான் இந்த கேமும். ஸோ அதே மாதிரியான கான்செப்ட், அதே மாதிரியான நிறைய மேப்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக போய் நம்ம ஷூட் பண்ணி விளையாடுற மாதிரியான ஒரு கேம் தான்
இந்த கேமும். பட் இந்த கேமில் ஹியூமன் கேரக்டர் மாதிரி இல்லாமல் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த கேமுக்கு கூகுள் பிளே ஸ்டோரில் 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது அண்ட் 4.3 ஸ்டார்க்கான ரேட்டிங் இந்த கேமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் நீங்கள் எவ்வளோ பேர் ப்ளே பண்ணியிருக்கீங்க? இந்த கேம் உங்களுக்கு ஃபேவரட்டா இல்லை வேறு ஏதாவது கேமை நீங்கள் பெஸ்ட் கேம்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா என்ன கேம் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த கேட்டகரியும் பெஸ்ட் கேமுக்கான கேட்டகரி தான். பட் ஆனால் கூகுள் சூஸ் பண்ண பெஸ்ட் கேம் கிடையாது, யூசர்ஸ் சாய்ஸ். ஸோ யூசர்ஸ் ஓட் பண்ணி பெஸ்ட் கேம் என்ன கேம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அதிகமான யூசர்ஸ் ஓட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கேம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட் ஜர்னி அப்படின்ற இந்த ஒரு கேம் தான். ஆக்சுவலி ஆங்கிரி பேர்ட் கண்டிப்பாக நிறைய பேருடைய ஃபேவரட் கேமாக இருக்கும். நிறைய பேர் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருப்பீங்க. நானுமே ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்பவே வெறித்தனமாக இந்த கேமை ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் ஆங்கிரி பேர்ட் என்னுடைய ஃபேவரட் கேமும் கூட. ஸோ அந்த வகையில் நிறைய பேர் யூசர்ஸ் சாய்ஸில் நிறைய பேர் ஓட் பண்ணி இதுதான் பெஸ்ட் கேம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆங்கிரி பேர்ட் கேம் இப்போதைக்கு யூசர்ஸ் சாய்ஸில் பெஸ்ட் கேம் அப்படின்ற மாதிரி கூகுள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமுக்கு 1 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது அண்ட் 4.4 ஸ்டார்க்கான ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ எவ்வளோ பேருக்கு ஆங்கிரி பேர்ட் ஃபேவரட் கேம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்த கேட்டகரியாக பெஸ்ட் ஆப் ஃபார் குட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரியும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேட்டகரிக்கான பெஸ்ட் ஆப்பாக காயல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்பை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு மெயின் ஆப் தான். வயசானவங்களுக்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த ஆப். அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்களுக்கு தேவையான மெடிடேஷன், யோகா அண்ட் ப்ராடக்ட், என்னென்ன ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் கூட இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், டிவி பார்க்க முடியும், கேம்ஸ் விளையாட முடியும், இன்னும் நிறைய பிளாக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பில் சீனியர் சிட்டிசனுக்காகவே ரெடி பண்ண ஒரு ஆப்பா இந்த ஆப் இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்பை பெஸ்ட் ஃபார் குட் அப்படின்ற இந்த கேட்டகரிக்காக கூகுள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்புக்கு கூகுள் பிளே ஸ்டோரில் 4.6 ஸ்டார்க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 lakh ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இந்த ஆப்புக்கு இருக்கு. அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஃபார் வியர் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான். ஆக்சுவலி ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்பாக தான் இந்த ஆப் இருக்குது. டு டூ லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ரொட்டீனாக பண்ணக்கூடிய வேலைகள் இல்லை நம்ம மறக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே நோட்ஸாக நம்ம நோட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு ரிமைண்டிங் செட் பண்ணி நம்ம ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாக நமக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளுடைய ஒர்க் பிளானிங்கை பண்ணுறதுக்கு அண்ட் அதுக்கான ஷெடியூல் ரிமைண்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை தான் பெஸ்ட் ஃபார் வியர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்புக்கு 1 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்கு அண்ட் 4.5 ஸ்டார்க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஃபைனல் கேட்டகரி பெஸ்ட் ஃபார் க்ரோம் புக். ஸோ க்ரோம் புக் யூசர்ஸ்க்கான பெஸ்ட் ஆப் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்பை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் அவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் பேண்ட் லேப் அப்படின்ற இந்த ஒரு ஆப் தான். ஆக்சுவலி இது ஒரு மியூசிக்கல் ஆப். ஸோ மியூசிக் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப். ரீசெண்ட் டைமில் ரீல்ஸில் கூட நிறைய பேர் இந்த ஆப் யூஸ் பண்ணி நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிச்சு நம்மளுடைய ஓன் மியூசிக்கை இந்த ஆப் மூலியமாக நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த ஆப்புடைய கான்செப்ட். அண்ட் இந்த ஆப்புக்கு கூகுள் பிளே ஸ்டோரில் 1 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்கு அண்ட் 4.3 ஸ்டார்க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த மியூசிக் ஆப் யூஸ் பண்ணி மியூசிக் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ஆப் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓவரால் ஃபைனலி கூகுள் அவங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் சில கேட்டகரிஸை பேஸ் பண்ணி என்னென்ன பெஸ்ட் கேம் அண்ட் என்னென்ன பெஸ்ட் ஆப் அப்படின்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ண ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி கூகுள் அவங்களுடைய பெஸ்ட் கேம் அண்ட் ஆப் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 9 ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த 9 ஆப் அண்ட் கேமில் எந்த கேம் உங்களுடைய ஃபேவரட், எந்த ஆப் உங்களுடைய ஃபேவரட், இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப் அண்ட் கேம் உங்களுடைய ஃபேவரட்டாக இருந்தால் அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக சொல்லுங்கள்.